மோர் தென் 3-4 ரிசப்ஷன் நாங்கள் வந்து எங்களுக்கு பண்ணோம். கண்டிப்பாக நீ அங்கே நிற்கிற ஒவ்வொரு செகண்டும் என்னை தேடுவேன்னு எனக்கு தெரியும். ஐ நோ தட். அவகிட்ட பிடிச்ச விஷயம் அப்படின்றது வந்து ஹோல்சமாக அவளே எனக்கு பிடிக்கும். ஸோ அதனால் இதுதான் அதுதான்ற மாதிரிலாம் இல்லை. சந்தோஷமாக இருக்கணும். கல்யாணம் முடித்து வாழ்கிற எல்லா தம்பதிகளுமே வாழையடி வாழையாக வாழ வேண்டும் என்பது தான் வந்து. ராம் மற்றும் ஜானு இன்ஸ்டா ஃபேம் ஐகானிக் ஃபேவரட் கப்பல். ஸோ இந்த விருதினை வழங்குவதற்காக நண்பர் நண்பி சசி லயா அவர்களை மேடைக்கு எடுக்கிறோம். அண்ட் ஆல்சோ எங்கள் தீபாக்கா மேடைக்கு வாங்க. ரொம்ப நேரமாக உங்களை வந்து மேடை பார்க்காம அது ரொம்ப சேடாக இருக்குது. வாங்கக்கா. அக்கா பேசிட்டுமா? சூப்பர். அதுதான் வந்து கரெக்ட் ப்ரோ. சூப்பர் ப்ரோ. அக்கா ஐயா ரொம்ப சந்தோஷம். நான் வந்து ஒரு விருது கொடுக்கறதுக்காக எளிய கூப்பிட்டதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. தம்பி வந்து தனியாக வந்திருக்காரேன்னு எனக்கு ஷாக் ஆகிட்டேன். என்னடா பேருக்கான ஒரு அவார்டுன்னு கொடுத்துட்டு வர்ற வழியிலே 2 சண்டை போட்டுச்சான்னு பார்த்தா பொண்ணு வந்து படிக்க போயிருக்கான். அதுக்கே இந்த தம்பிக்கு இந்த அவார்டு வந்து நம்ம இன்னும் பலமுறை கொடுக்கலாம். அதுக்கு ஒரு கைத்தட்டுதல் தட்டுவாங்கன்னு பார்த்தேன். யாருமே கைத்தட்டுற மாதிரி தெரியல. இருந்தாலும் கைத்தட்டுற கூட்டம் பின்னாடி இருக்கிறாங்க. நாங்கள் அப்படி உட்கார வச்சுருக்கோங்க. அதனால எனக்கு கேட்க மாட்டேங்குது. ஆனால் இங்கே இருக்கிற மேடையில் இருக்கிற முன்வரிசையில் இருக்கிற எல்லாரோடையுமே நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். எல்லாருக்குமே நன்றி. தம்பி உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து எனக்கு சாப்பாடு பிடிக்கும். சாப்பாடு செஞ்சு போடுறவங்களும் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ஒரு படம் நடிச்சிங்களே அதுவும் எனக்கு பிடிக்கும். எனக்கு காதல் ரொம்ப பிடிக்கும். அதனால் அந்த படம் மெஹந்தி சர்க்கஸ்னு ஒரு படம், ரொம்ப அருமையான ஒரு கதை. அந்த கதையில் அவர் நடித்ததுக்காகவே நான் அதை பாராட்டுறேன். உண்மையிலே அவர் இவ்வளோ பெரிய சமையல் வித்வானாராக வருவார்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. திடீர்னு பார்த்தா சமையல்காரராக வந்துட்டார். ஆனால் தம்பி எந்த துறையோ அந்த துறையில் பெஸ்ட்டாக நீங்கள் வந்து உங்களுடைய இதை காமிச்சிட்டிங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஐயாவெல்லாம் நான் ரொம்ப வருஷமாக வந்து டிவியில் பார்த்துட்ருக்கோம். ஐயா இந்த நிகழ்ச்சியில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, நான் நினச்சேன் நம்ம தான் பெரிய பேச்சாளர், மைக்கை கொடுத்தோட கடன்னு பேசிடலாம் அப்படின்னு. இன்றைக்கி நான் ரொம்ப ஸ்டன் ஆகிட்டேன். ஏன்னா விருது வாங்குறவெல்லாம் அழகான தமிழில் சூப்பராக பேசுகிறாங்க. நான் சரி இவங்க வந்து ஒரு நகை வியாபாரம் பண்ணுறவங்க தானே அப்படின்னு பார்த்தா அவர் தமிழே செந்தமிழேங்கிறாரு. அதனால நான் அமைதி ஆகிட்டேன். நம்ம வாயே திறக்கக்கூடாது அப்படின்னு. ஆனால் இல்லை, நீங்கள் குறிப்பிட்ட அந்த நகை கடையை வாங்கினவங்களை மட்டும் குறிப்பிட்டு சொல்கிறீங்களே, அது எப்படி? அது ஏன்னா அடுத்தது அதுவும் எனக்கு பிடிக்கும்ன்றீங்களா? நகை கடை விளம்பரத்துக்கு ஏதாவது கூப்பிடுவாங்க. இது வந்து இவன் வந்து போட்டு கொடுக்குற வேலை பார்க்குற. நம்ம வந்த நேரத்துல இருந்து நீங்கள் அவங்களுக்கு தான் விருது கொடுக்குறீங்க. அதனால அவங்கள சொன்னேன். இன்னும் நீ வந்து ஃபர்தராக நிறைய பேரை காமிக்கிறது வந்து இது வந்து ஒரு கல்யாண நிகழ்ச்சி நடத்துறதுக்கான ஒரு மேடை. என் கல்யாணம்லாம் எப்படி நடந்துச்சு தெரியுமா? என் கல்யாணம் எப்படி நடந்துச்சு, என்னைக்கு நடந்துச்சு எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லை. ஒரு போட்டோ ஒன்று எடுத்தாங்க ஐயா. இன்ன வரைக்கும் அந்த ஆல்பத்தை நான் திறந்து கூட பார்த்ததில்லை. ஏன்னு கேட்குறியா? ஏன்னா அதில் பார்க்க வேண்டியதுக்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் இந்த காலத்தில் இருக்கிற பிள்ளைகளும் ரொம்ப புத்திசாலிங்க ஐயா. ஃபோட்டோ ஷூட்டுன்னு ஒன்று எடுக்கிறாங்க. நான் அதை ரொம்ப ரசித்து பார்க்குறேன். ஏன்னா வந்து பாரதி ராஜா மட்டும்தான் நான் டேரக்டர்னு நினச்சேன். இன்றைக்கி ஒவ்வொரு ஃபோட்டோகிராஃபரும் பெரிய டேரக்டர் ஆயிடுறான். ரொம்ப சந்தோஷம் எனக்காக இந்த பாட்டை போட்டதுக்கு. அந்த காலத்தில் இந்த மாதிரி ஒரு துறைகள்லாம் வந்திருந்தா என் கல்யாணத்தில் கூட விதவிதமாக எல்லாமே நடந்திருக்கும். எனக்கு சாப்பாடெல்லாம் இல்லவே இல்லைண்ணே. என் கல்யாணத்துலைக்கு எனக்கே சோறு இல்லைன்ட்டாங்க. பட்னியாக கிடந்தேன் உண்மையிலே. அப்போ இதெல்லாம் நம்மளுக்கு வந்து அந்த ஞாபகங்களை நீங்கள் நினச்சி பார்க்கும் பொழுது, நம்ம கல்யாண ஆல்பத்தெல்லாம் திறந்து பார்க்கும் பொழுது, இது இவங்க பண்ணி கொடுத்தாங்க, நம்மளுக்கு எவ்வளோ அழகாக பண்ணி கொடுத்தாங்களே, அது நம்மளுக்கு திருப்தியாக இருந்ததில்ல அப்படின்னு ஒரு திருப்தி அடைகிறோம்ல.
அதுக்கு இவங்க எல்லாரும் இன்னைக்கு உறுதுணையாக இருக்கிறார்கள் என்று நினைக்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வரும்போது நிறைய சின்ன பிள்ளைகளை பார்த்தேன், அவங்களாம் இதை நடத்துகிறோம் அப்படிங்கும்போது எனக்கு அது ரொம்ப பெருமையாக இருக்குது. உண்மையிலே இந்த காலத்து குழந்தைங்களுக்கு இது ஒரு வரமாக நான் நினைக்கிறேன். ஆனால் ஒன்று, அப்பனை கடனாளியாக்கிறாதீங்க, அதை மட்டும் நான் சொல்லிட்டு போவேன். எப்போ தீபாக்கா உண்மையை சொல்லிடுவேன், அப்பாவை கடனாளியாக்காமல் கல்யாணம் பிடிச்சிட்டு போக. இன்னைக்கு எல்லாரும் கல்யாணம் பிடிச்சி போங்கன்னா போக மாட்டேங்கிறான். இந்த சீரியலில் வேற இவன் வீட்டு வேலை செய்வான், அவன் கல்யாணம் முடிக்கிற வரவன் பெரிய கோடீஸ்வரனாக இருப்பான். அதே மாதிரி ஒரு கோடீஸ்வரன் வந்து நீ கல்யாணம் முடிப்பான்னு சொல்லி ஒருத்தி கல்யாணம் முடிக்க மாட்டேங்கிற. அந்த தவறு செய்யாதீங்க. யாரோ ஒருத்தவங்க அனுபவப்பட்டிருக்காரு போல இருக்கு பின்னாடி, அப்படி ஒரு சிரிப்பு சத்தம். ஆனால் ஒன்று, இதெல்லாம் நிஜம். இன்னைக்கு நடக்கிற காலகட்டத்தில் உண்மையில பொண்ணுங்களுக்கு கல்யாணம் முடிக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பெண் பிள்ளைகளுக்கு. ஆனால் இன்றைக்கி சமுதாயத்தில் என்னென்னா, அன்னைக்கெல்லாம் வந்து நம்ம வீட்டு பொருளாதாரம், அவங்க பார்க்குற வேலைகள் இதெல்லாம் பார்த்து தான் திருமணமெல்லாம் நடந்தது. ஆனால் இன்றைக்கி 2 பேரும் மனசுக்கு பிடிச்சி அவங்களுடைய மனசம்மதத்தோடு கல்யாணம் முடிக்கிறேங்கிறாங்க. ஆனால் சீக்கிரத்தில் முடிச்சுக்கிறாங்க. அதையா ஏன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குதியா. அதனால் எதுவும்னாலும் நிதானமாக நம்ம வந்து ஒரு விஷயத்தில் இறங்கணுன்னா நிதானமாக யோசித்து அந்த செயலில் நம்ம இறங்கணும். எப்போவும் சந்தோஷமாக இருக்கணும். கல்யாணம் முடித்து வாழ்கிற எல்லா தம்பதிகளுமே வாழையடி வாழையாக வாழ வேண்டும் என்பது தான் வந்து விதிக்கப்பட்ட விதி. அப்படி சந்தோஷமாக எப்படி வாழணும், அப்படி வாழ்கிறதுக்கு இவங்க எல்லாரும் நம்மளுக்கு ஒரு நினைவு கொடுக்குறாங்கல்ல, அவங்க எல்லாத்துக்கும் ஒரு விருது கொடுக்குறாங்களே வானம் டாக்கீஸ், அவங்கள நான் வந்து ரொம்ப பெருமையாக அந்த இடத்துல சொல்லிக்கிறேன். சூப்பர். நீ வந்து விஜய் சேதுபதி மாதிரியே பேசி பேசி அங்கறது எளிய வந்து வா வா வான்னு கூப்பிடுறாங்க மேடம். ஆமாக்கா, அப்போதான் அது வந்து எந்த பிரச்சனையும் ஆகுதுல்ல. இப்போ நான் வந்து என் வயசில் பேசினா நீங்கள் எதாவது திட்டுருவீங்க, இந்த வயசில் எதாவது பேசினா நீங்கள் அப்படியே ஏதாச்சும் அப்போ நான் இன்னும் துட்டுவேன். ஏன்னா எனக்கு உரிமை இருக்குது. இப்போ தம்பி வந்து நீ ஒன்றும் சொல்ல மாட்டாப்புல, ஏதாவது நீ சேட்டப்பட்டன்னு வச்சுக்கே ஒரே மிதி தம்பிச்சு விடு. அப்படி சொல்கிறீங்களா? அதாங்க வேணும், அதான் வேணும் எனக்கு. ரொம்ப நல்லா இருக்குது. குமுதா ஹாப்பியாக இருக்கணும், எனக்கு நீ ஹாப்பியாக இருக்கணும். எப்போவுமே ஹாப்பி தான் ஐயா. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐயாவுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, ஐயாவோட படத்தில் கூட நான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். ரொம்ப அதான் நான் சொல்கிறேன்ல, இந்த முதல் வரிசையில் இருக்கிற எல்லாரோடையுமே நான் ஓரளவு ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த விஜிபி ஐயா வந்தாங்களா, அவிய இதில் கூட ஒரு ஆடுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. அதனால தான் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன், நகைக்கடை துணிக்கடை எல்லாரும் இருக்கியல்ல, பார்த்துக்காக்க தீபாக்கா ஒருத்தி இருக்கேன். நம்ம வேலையை இடையில பார்த்துட்டு போயிடணுன்னு, எல்லா வேலையும் நம்ம பார்த்துட்டு நம்ம வேலையை விட்டுறக்கூடாது. இடையில நான் ஒருத்தி இருக்கேங்கிறது ஒரு போட்டு வச்சுக்கிடணும். அப்போ நாளைக்கு ஞாபகம் வச்சுப்பாங்க. ரொம்ப சந்தோஷம். நடக்கும் நடக்கும் நான் கூட சொல்கிறேன். எல்லாரும் கூட ஒர்க் பண்ணீங்களாக்கா? கூடிய சீக்கிரம் நம்ம மோகன் சார் கூட நீங்கள் ஒர்க் பண்ணணும். கல்யாணமலை மோகன் சார் கூட நீங்கள் ஒர்க் பண்ணணும். ஐயா ஒர்க் பண்ண முடியாது ஐயா, எல்லாம் கேள்வி ஆகிட்டு ஐயா. ஒரு 16 வயசு இருந்தாவது அவர் எளிய காட்டி சீமாக்காக்கில் அதான் கல்யாணம் பண்ணி வச்சு சொல்லலாம். இனிமேல் வேலை என் பிள்ளைல 2 வெயிட்டிங்கில் இருக்கியா, அதுக்கு வேலை நான் வந்து கல்யாணம் அப்படிதான் சொல்லுவீங்கன்னு நினைச்சேன். ஆனால் உங்களையே நீங்கள் வந்து நான் வந்து இல்லை, நான் தான் சொல்கிறேன், நானும் வந்து அந்த உணர்வுல இருந்து வெளியில வரல. அதுக்குள்ளே நீ எளிய கிளவி ஆக்க முற்படாத. போட்டாம் பாரு, எனக்கு பிடிச்ச பாட்டு. அது பிடிச்ச பாட்டா? உங்க பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இருக்குக்கா இன்னும்? அப்படியா? ஆமா, உடனே நீங்க முடிச்சிட கூடாது. அப்படியா? சரி, அப்ப நாங்க தொடர்ந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அவங்க எல்லாரும் வந்து எதிர்ச்சி பேர போறாங்க. இல்லைங்க, ஒரு தடவை தீபாக்கா நல்ல ஒரு தடவை கை தட்டலாம் ப்ளீஸ். என்னைக்குமே அவங்க வந்து ஒரு ஆக்ட்ரஸ் மட்டும் இல்லை, ஒரு நல்ல ஹியூமன் பீயிங் மட்டும் இல்லை, ஒரு நல்ல என்டர்டெய்னருக்கா நீங்க. சொல்லுங்க ராம். ஜானு வந்து வரல. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக எல்லாருக்கும் குட் ஈவினிங். ஜானு ஏன் வரல அப்படின்னா வந்து காலேஜ் படிக்கிறா, ஸோ அதனால தான் வர முடியல. ஆக்சுவலாக எம்பிஏ பண்ணுறா, ஸோ அதான் ரீசன். சூப்பர் ப்ரோ. எப்படி நீங்கள் பரவாயில்லையே, நீங்கள் ஒரு ஐகானிக் ஃபேவரட் கப்புள் அப்படின்னு வாங்கியிருக்கீங்க. இது எங்கேருந்து ஆரம்பிச்சது, இது எப்படி நீங்கள் பூமானீங்க, அது அந்த இது மட்டும்? ஆக்சுவலாக இதுவுமே எங்கள் கல்யாணத்தில் தான் நடந்துச்சு. ஸோ அதனால் இது எனக்கு ஒரு பர்ஃபெக்ட் பிளேஸ் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கல்யாணம் அப்படின்றது வந்து நார்மலாக நம்ம அதாவது ஒரு பழமொழியே என்னென்னு சொல்லுவாங்கன்னா, வீடை கட்டிப்பார் கல்யாணம் பண்ணிப்பார், அது வந்து பண்ணுறது ஒரு பெரிய விஷயம், நீ என்ன வேணாலும் பண்ணிடலாம், இது பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை வந்து ஆர்கனைஸ் பண்ணி ஒரு கேமராமேனாக இருக்கட்டும், இல்லை ஒரு வீடியோகிராஃபராக இருக்கட்டும், இல்லை ஒரு கேட்ரிங் சர்வீஸாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் கரெக்டான ஒரு பிளேஸில் செட் பண்ணி அது எல்லாத்தையும் பண்ணி கொடுக்குற அந்த இதுக்கு வந்து நீங்கள் அவார்டு கொடுக்குறதே ஒரு ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அதுக்கு ஒரு பெரிய அப்ளாஸ். சூப்பர் சூப்பர். தேங்க்யூ ராம். அண்ட் வந்து நாங்கள் வந்து மோர் தென் 3-4 ரிசப்ஷன் நாங்கள் வந்து எங்களுக்கு பண்ணோம்.
கல்யாணம் முடிச்சுட்டு 3-4 தெரில அதுக்கு மேலேயும் மேபி பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ அதுவுமே வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல ஆர்கனைசேஷன் இருந்தனால தான் எங்களால் அதை பண்ணியிருக்க முடிஞ்சிருக்கும். ஸோ இல்லை அவங்க அந்த மாதிரி இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் தான். ஸோ அதுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். ரிசப்ஷனே ஒரு 4-5 ரிசப்ஷன் எந்த மாதிரி ப்ரோ, எப்படி அது புரியல? அதாவது சென்னையில் ஒன்று, கோயம்புத்தூரில் ஒன்று, திருநெல்வேலியில் ஒன்று. ஸோ அந்த மாதிரி எல்லா ஃபேமிலியும் அங்கே ஒரு ஃபேமிலி இருக்காங்க. ஆக்சுவலாக வந்து எங்கள் அப்பா அம்மா வந்து திருநெல்வேலி. ஓகே. ஸோ எங்களோட அதாவது அப்பா அம்மாவோட ஃபேமிலி வந்து திருநெல்வேலின்றனால அங்கே ஒரு செலிப்ரேஷன். அண்ட் என்னோட ஒய்ஃபோட ஊர் வந்து சென்னை. ஸோ அங்கே ஒரு செலிப்ரேஷன். எங்களோட ஃபேமிலி எங்களோட ஆர்ஜேஎன்ஸ் அவங்க வந்து எல்லா ஊர்லேயும் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து கோயம்புத்தூரில் ஒரு ரிசப்ஷன் அங்கே. சூப்பர் ப்ரோ, கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஒன்ஸ் அகைன். ஸோ இந்த மாதிரி இன்னும் ரிசப்ஷன் ஏதாவது பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கீங்களா? பார்த்துட்டு இருக்கேன் ப்ரோ. இன்னும் பார்த்துட்டு இருக்கீங்களா? வேற யாராவது கல்யாணம் பண்ணோம்னா பார்க்கலாம். இல்லை என் ஒய்ஃப் ஊருக்கு போயிருக்கான்னு சொன்னேன். வேற இல்லை. புரியுது. கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு சப்போர்ட்டபுள் ஹஸ்பண்ட் தான் நீங்கள். ஸோ உங்களுக்காக வந்து ஒரு வீடியோ ஜானு வந்து அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ அதை வந்து எஸ், ஸோ அதை நம்ம வந்து Hi, a very big thanks to Wedding Nakshatra Awards 2025 and Vanam Talkies. ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருக்குது இந்த ஐகானிக் அண்ட் ஃபேவரட் கப்பல் அவார்ட் கொடுக்கறதுக்கு. பட் ஒரு சின்ன சேடான விஷயம் என்னால் அங்கே இருக்க முடியல. அண்ட் அப்கோர்ஸ் நான் இல்லாமல் ராம் போய் வாங்குற வந்து ஒரே அவார்டு இது. எனக்கு வந்து ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது. ஐ ஃபீல் சூப்பர் ஆனர்ட் அண்ட் சூப்பர் பிளெஸ்ட் டு கெட் திஸ் அவார்ட் ஃப்ரம் யூ பீப்புள். அண்ட் உங்கள் ஆடியன்ஸோட இன்ட்ராக்ஷன்லாம் என்னால் வந்து பார்க்க முடியலையே, நேரில் அதில் என்ஜாய் பண்ண முடியும்னு நினைக்கும் போது ரொம்பவே வருத்தமாக இருக்குது. பட் டெஃபினெட்லி நெக்ஸ்ட் டைம் ஷோர் ஐ வில் பி தேர். ஏதோ ஜாலியாக அவார்டு வாங்கிட்டு வா. ஐ நோ யூ வில் மிஸ் மீ ஸோ மச். கண்டிப்பாக நீ அங்கே நிற்கிற ஒவ்வொரு செகண்டும் என்னை தேடுவேன்னு எனக்கு தெரியும். ஐ நோ தட். பட் சீக்கிரம் அவார்டு வாங்கிட்டு வா. நானும் பெங்களூர் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். லெட்ஸ் ஹேவ் ஃபன். லவ் யூ. லவ் யூ டூ ஜானு, லவ் யூ டூ. ஸோ என்னன்னா இது ஒரு பெரிய சர்ப்ரைஸ். எனக்கு தெரியாது இப்படிலாம் பண்ணுவீங்களா நீங்கள்? பண்ணியிருக்காங்களே, எனக்கே தெரிஞ்சிச்சு. சூப்பர், தேங்க்யூ சூப்பர் ஜி. இப்போ லாஸ்ட்டாக ஒரு 2 விஷயம் தான். உங்கள் ஒய்ஃப் கிட்ட பிடிச்ச விஷயம், பிடிக்காத விஷயம். இது வந்து இந்த ஜென்ரேஷனில் வந்து இதெல்லாம் வந்து நார்மலான விஷயம். இது வந்து பட் ஆனால் இது ஒரு பெரிய இதுவாக நினைக்கிறாங்க. ஆனால் இதுதான் பேசிக்கான விஷயம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அது மட்டும் நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க ஜி. ஆக்சுவலாக எனக்கு அவகிட்ட பிடிச்ச விஷயம் அப்படின்றது வந்து ஹோல்சமாக அவளே எனக்கு பிடிக்கும். ஸோ அதனால் இதுதான் அதுதான்ற மாதிரிலாம் இல்லை. ஸோ அவளே எனக்கு பிடிக்கும். அதனால் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அவளை தான் பிடிக்கும், அவளை மட்டும்தான் பிடிக்கும். அதே தான், அவளையே தான் பிடிக்கும். அதானே? அந்த மாதிரி தான். ஆமாம். ஸோ பிடிக்காதுன்றதுக்கு எதுவுமே இல்லை. யோசிக்கவே முடியல. இப்படியே இருங்க ஜி. தேங்க்யூ, வாழ்த்துக்கள். உங்களுக்காக கிஃப்ட் ஹேம்பர்ஸ் வந்து வந்திருக்கு. ஸோ அதையும் வாங்கிட்டு போங்க. பரம்பரா தோத்தி, ஃபெமினைன், ஆலடி பட்டியான், கருப்பட்டி காஃபி அவர்கள் தான் இந்த கிஃப்ட் வந்து ஸ்பான்சர் பண்ணுறாங்க. தேங்க்யூ.